ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜனவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டோம், ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. நம்ம வந்து எத்தனை நாளுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 28க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம 4ஆம் தேதி மார்ச் 4 டு மார்ச் 6 வரையும் 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க கரெக்ஷனுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து கரெக்ஷன் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கிங்க. அண்ட் வந்து எக்ஸாம் எப்போனா ஜூன் மாதம் 6ஆம் தேதி எக்ஸாம் சொல்லிட்டான் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஜூன் 6ஆம் தேதி எக்ஸாம்னால இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஓகேங்களா மே இந்த 4 மாதம் தான் நம்ம கையில் இருக்குது. 6244 வேக்கன்சி இருக்கான். ஸோ எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் வேக்கன்சியும் கம்மியாக தான் வந்திருக்கு ஓகேங்களா. நம்ம ஒரு 10,000 வேக்கன்சியாச்சும் வரும்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஆனால் வந்ததோ 6244 வேக்கன்சி தான். சரி ஓகே, எதுவுமே இல்லாமல் இந்த 4 மாதத்துக்குள்ளே எப்படி படித்து முடிக்க முடியும் ஓகேங்களா. 4 மாதத்துக்குள்ளே எப்படி படித்து எப்படி ரிவிஷன் பண்ண முடியுன்றதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் வைஸாக போங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி புக் வைஸாக படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. இந்த 4 மாதத்தில் நம்ம படித்து முடிக்கணும், படித்து இது ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸ் வைஸாக மட்டும்தான் படித்தாகணும். சிலபஸ் வைஸ் படிக்கணும். அது எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பிடிஎஃப்பும் நான் குரூப்பில் போட்டிருக்கேன், நியூ டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனது தான் இல்லைனா கூட ஏதாவது ஒரு வேர் டு ஸ்டடி உங்கள் கையில் இருந்துச்சுன்னா போதும். குரூப் ஒர்க்கான வேர் டு ஸ்டடியை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். சிலபஸ் வைஸாக படிங்க சரிங்களா. நிறைய டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது எதுனாலும் இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிடச்சாலும் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இல்லை டேப் சுரேஷ் அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, பிரகாஷ் அகாடமின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்லியிருந்தேன், அது கூட நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டெலிகிராமில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதுலேருந்து நீங்கள் எடுத்து இப்போ உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாலும் சரி ஓகேங்களா. நிறைய பேரால் அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம்னா நிறைய கொஸ்டின் வந்து டெலிகிராமில் கிடைக்குது ஃப்ரீயாகவே. அந்த டெஸ்ட் வச்சு கொஸ்டின்லாம் போட்டு விட்றாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு ஷெடியூலில் நான் போட்டு கொடுக்குறேன் சரிங்களா. பட் அதுக்கு நான் டேட் போடலை. நம்ம கையில் இருக்கிறது 4 மாதம் தான். இந்த 4 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் ஒரு ஷெடியூல் போட்டு தரேன் ஓகேங்களா. நியூ டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஷெடியூல் பண்ணுறேன். இல்லை எனக்கு ஐடியாவே இல்லைன்றவங்கள கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நான் சிலபஸ் வைஸாக மட்டும்தான் ஷெடியூல் போட்டிருக்கேன் ஓகேங்களா. நான் வேறு எதுவும் பண்ணல, சிலபஸ் வைஸாக ஷெடியூல் போட்டிருக்கேன். அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கூட ஓரளவு என்ன பண்ணிடலாம், சிலபஸாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் மெயினான டாபிக் வந்து முன்னாடி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, தமிழ், மேக்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நான் படித்த மெத்தடை நான் வந்து அங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணி பாஸ் ஆகலாம் சரிங்களா. சரி, இதுக்கு மேலேயும் காரணம் சொல்லாமல் ஓகேங்களா, ஐயோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் எனக்குள்ளே ஒரு பயிர் வரும் அப்படின்ற காரணம் சொல்லாமல், ஏன்னா வந்துடுச்சு. இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தக்கூடாது. நீங்கள் பாட்டு என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க. கொக்கக்க கும்பம் பருவத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும் இல்லையா. ஸோ என்ன சொல்லும் வந்துன்னா, கொக்கு எப்படி வந்து ஒத்த காலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எதுக்காக, அதுக்கான மீன் வந்து அந்த ஓடுற நீரில் தனக்கான மீன் வர வரையும் ஓகேங்களா. சின்ன மீன் வந்தாலும் விட்டுடும், பெரிய மீன் வர வரையும் என்ன பண்ணுன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மீன் வந்த உடனே விரைந்து ஓகேங்களா, விரைந்து அந்த மீனை தாக்கி தூக்கிட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணணும்னா ஓகேங்களா, நமக்கான காலம் வர வரை வெயிட் பண்ணிட்டுருக்கணும். அந்த காலம் வந்த பின்னாடி விரைந்து செயல்படணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம எல்லாமே அந்த கொக்கு போல தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்த உடனே என்ன பண்ணணும், விரைந்து செயல்பட வேணும். காலம் தாழ்த்தக்கூடாது ஓகேங்களா. காலம் தாழ்த்தாமல் நாம் பாட்டு என்ன பண்ணணும், இப்போலேருந்து இந்த நொடியிலேருந்து என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா. ஸோ ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வழி. அந்த கொஸ்டினை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பாருங்கள், அதை டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா. எனக்கு கொஸ்டின் கிடைக்கல, எனக்கு நோட்ஸ் கிடைக்கல, இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து நான் இப்போ படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேள்வி தான் நீங்கள் கேட்பீங்க ஓகேங்களா. எந்த கேள்விக்கும் விடை வந்து எங்கிட்ட கிடையாது, மற்றவங்க கிட்ட கிடையாது, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. தூக்கத்தை கம்மி பண்ணி இனிமேல் நல்லா படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. ஓகே, நான் ஷெடியூல் வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு நான் போட்டுறேன் ஓகேங்களா. இதே லிங்க்கில் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து ஷெடியூலும் நான் போட்டுறேன் ஓகேங்களா. சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதையும் நான் போடுறேன் இந்த
வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் நிறைய லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். புதுசாக படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது, சிலபஸ் எப்படி படிக்கணும்னு தெரியலன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ் இலக்கணம் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ பை நீங்கள். ஓகேங்களா? பாய்.